ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம இரும்புச்சத்து அதிகமாக நிறைஞ்ச எள்ளு மிளகு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒன்றே போதும், எந்த குழம்பும் தேவையில்லைங்க. இந்த ஒரு பொடி போதும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு கருப்பு எள் எடுத்துருக்குறேங்க. அந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதில் மண், தூசி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. சின்ன சின்ன கல்கள், மண் துகள்கள் எல்லாம் இருக்கும். அது நம்ம பார்க்கும்போது கண்களுக்கு தெரியாது. இதுவே நீங்கள் தண்ணியில் அலசிட்டு நல்லா எள்ளை மட்டும் தனியாக அரித்து எடுத்துட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மண் துகள்கள் நிறைய இருக்கும். அதனால் நம்ம நல்லா அலசி இது போல் நல்லா ஒரு சல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. எல்லா எல்லையும் முழுமையாக இது போல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன மண் துகள்கள் நிறைய இருக்கும். நீங்கள் அப்படியே மண்ணோட சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு நரன்னு பல்லில் கடிப்படுங்க. அதனால் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அலசி எடுத்த எள்ளை எல்லாத்தையும் முழுமையாக அதில் சேர்த்துக்கலாங்க. எள்ளு வறுக்கும்போது நீங்கள் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வறுக்கணுங்க. அப்போ தான் நம்ம வறுக்கிற எள்ளு நல்லா வறுபடும், தீஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது கொஞ்ச நேரம் எள்ளு நல்லா சூடாகி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனித்தனியாக உதிரியாக வந்துடுங்க. அப்போ நல்லா வறுபட்டுரும். இதை அடுப்பு கம்மியாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வறுக்கணுங்க. 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது போல் தனித்தனியாக உதிரியாக வந்துடுங்க. எள்ளு நல்லா இது போல் நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டுருக்கிற சமயத்தில் மறுபடியும் அதே பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு காரத்துக்காக 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மிளகு பொடிக்கு மிளகாயோட அளவு நல்லா சுருக்குன்னு இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு மிளகு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இது வறுக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இதெல்லாம் வறுபடும் போது நல்லா வறுபட்ட மணம் வருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எள்ளில் இதையும் சேர்த்துக்கலாங்க. இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா முழுமையாக ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ட்ரையான மிக்ஸி ஜாராக இருக்கணுங்க. ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. உங்களால் எந்த அளவு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஒரு ட்ரை ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் இது கெடாதுங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த போல் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சத்தான ஹெல்த்தியான ரெசிபி. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கெடாதுங்க. இதுவே நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்குமே கெடாதுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்பூன் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை இது போல் நிறைய வீடியோக்கள் இருக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்.